ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். பாபாவோட தோட்டத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்க பூச்செடி நீங்கள். பாபா வளர்க்குற பூச்செடி நீங்கள். இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. பாபா முதல்ல அங்கே இருக்கிற ஷிரடியில் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த பூந்தோட்டம் அமைப்பதற்காக முயற்சிகள் செய்யும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லோரும், அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க, அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க எல்லோரும், இது வந்து ஒரு பட்டுப்போன இடம், இந்த இடத்துல தான் வந்து பூச்செடியெலாம் வந்து வளர்க்க முடியாது, வளராது, இந்த இடம் வந்து எதற்கும் வந்து பயன்படாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது எல்லாத்தையும் மீறி பாபா வந்து தொடர்ந்து பூச்செடிகளை நட்டு வைத்து கொண்டே இருந்தார். தொடர்ந்து தண்ணீர் ஊற்றி அதை வந்து பராமரித்தார். பாபாவோட கைப்பட்டது எப்படி வந்து வளராமல் போகும்? செழித்து வளர்ந்தது. ஒரு பூஞ்சோலையே வந்து உருவாக்குனார் பாபா. ஒரு செடி கூட முளைக்காது அப்படின்னு சொன்ன இடத்துல பாபா வந்து ஒரு பூஞ்சோலையே வந்து உருவாக்குனார். கிணறு, அந்த இடத்துல அந்த கிணறு வந்து நோண்டப்பட்டது. அப்பயும் அங்கே வந்து தண்ணி வராது அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அங்கே தண்ணியும் வந்தது. பாபா இந்த மாதிரி நிறைய மிராக்கள் வந்து பண்ணியிருக்காரு அந்த பூஞ்சோலைகள் வளர்ப்பதற்காக. நம்ம எல்லோரும் இந்த கதைகளாக வந்து நம்ம எல்லாம் கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். சுடப்படாத அந்த மண் சட்டி, அதில் வந்து பாபா வந்து தினமும் ஒரு மண் சட்டியை வந்து பயன்படுத்தினார். அது சுடப்படாதது. அதில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி 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 வந்து வளர்த்தாரு. அந்த மண் சட்டியும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இன்றைக்கி வரைக்கும் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எப்படி அந்த சுடப்படாத மண் சட்டியில் வந்து பாபா வந்து தண்ணீர் வந்து பிடித்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த வறண்ட நிலத்தில் எப்படி கிணறுல அந்த தண்ணீர் வந்து ஊற்று எடுத்தது, வளரவே வளராது, ஒரு செடி கூட வளராதுன்னு சொன்ன இடத்துல பாபா எப்படி ஒரு பூஞ்சோலையை உருவாக்குனார். இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை, இந்த வறண்டு போன வாழ்க்கை, இந்த கொடுமையான ஒரு வாழ்க்கையில் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பாபாவோட கண்ட்ரோலில் இருக்கோம். அவர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. பெரிய ஒரு மரமாக வளருவோம். பெரிய ஒரு பூஞ்சோலையை உருவாக்கின பாபா நம்மளை வந்து ஒரு பெரிய ஒரு மரமாக வந்து உருவாக்குவார். காய் கனியாக நம்ம 4 பேருக்கு பயன்படுற வகையில் நம்மளை வந்து ஒரு பெரிய மரமாக வந்து ஆக்குவார். நம்பிக்கையோடு இருப்போம். பாபாவோட அருளும் ஆசையும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க. பாபாவை நம்புகிற நீங்கள் பாபா வளர்க்குற ஒரு பூச்செடி, இதை மனசில் வந்து வச்சுக்கோங்க. பாபா தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களோட கஷ்டங்கள், உங்களோட துன்பங்கள், இது எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிற வகையில் அவர் அந்த கொடுக்குற அந்த தண்ணீர் எப்படி அந்த பூஞ்செடியை வந்து வளர்த்து ஒரு பூஞ்சோலையை வந்து உருவாக்குனதோ, அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து மாறப்போகுது. யார் என்ன வேணால் சொல்லட்டும். எப்படி ஷீரடியில் பாபா அந்த பூஞ்சோலையை அமைக்கிற அந்த ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாரும் வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்களா, அந்த மாதிரி தான் இப்போ நம்மளோட வாழ்க்கையும் வந்து நெகட்டிவாக வந்து இருக்குது. இது எல்லாம் பாசிட்டிவாக மாறும். வியந்து பார்க்குற மாதிரி மாறும். அங்கே இருக்க மக்கள் எல்லாம் வியந்து பார்த்தாங்கள, எப்படி இங்கே ஒரு பூஞ்சோலையே பாபா வந்து உருவாக்குனார், எப்படி சாய் வந்து சாத்தியம் பண்ணார் அப்படி எல்லோரும் வியந்து பார்த்தாங்களே, அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வந்து வியந்து பார்ப்பாங்க எல்லோரும். யாரெல்லாம் நம்மளை வந்து உதாசீனப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை வந்து கை விட்டாங்களோ கஷ்டப்படுற நேரத்தில், எல்லோரும் நம்ம வந்து வியந்து பார்ப்பாங்க. நம்பிக்கையோடு இருப்போம். எல்லாமே நல்லதாக நடக்கும். இது உங்களுக்கான பதிவு. நீங்கள் வந்து பாபாவோட பூஞ்செடி, பாபா வளர்க்குற ஒரு செடி, நீ ஒரு மரமாக வளருவீங்க. ஒரு இந்த பூச்செடியில் காய் கனி வந்து பல பேருக்கு வந்து பலன் தரப்போகுது. அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை வந்து மாறி அமைய போகுது. பல பேரோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருந்து இருக்க போகிறீங்க. உங்களை சார்ந்தவங்களுக்கு நல்லது செய்ய போகிறீங்க. எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து உங்களுக்கு வந்து பாபா வந்து அமைத்து கொடுக்க போகிறாரு. நிச்சயமாக இது எல்லாமே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்களுக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியும், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னோடய குரல் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. பாபா தான் எல்லாத்துக்கும் காரணம். பாபா தான். எங்கள் வீட்டில் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் போயிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுங்க, கம்ப்ளீட்டாக வந்து எடுங்க அப்படின்னு. நான் தட்டி கழிச்சிக்கிட்டே இருந்தேன். இன்னொன்று போய் பிளட் டெஸ்ட்லாம் கொடுக்கறதுக்கு வந்து சோம்பேறித்தனமும் கூட. ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு 20 நாள் முன்னாடி தொடர்ந்து ஒரு 10 நாள் நான் வீடியோவே போடாமல் இருந்தேன், மோட்டிவேஷன் வீடியோ. அப்போ எங்கள் வீட்டில் தொடர்ந்து எல்லாருக்கும் அந்த டைஃபாய்டு அது இதுன்னு ஃபீவர் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ என்னோடய குழந்தைகளுக்கு டைஃபாய்டு ஃபீவர் வந்ததுனால எனக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போனது. அப்போ நான் காலையில் ஒரு இன்ஜெக்ஷன், நைட்டு ஒரு ஊசி, காலையில் ஒரு ஊசி, மதியானம் நைட்டு ஒரு ஊசி, இந்த மாதிரி 2 நேரமும் நான் வந்து டாக்டர்கிட்ட வந்து போகிற மாதிரி இருந்தது.
அப்படி போகும்போது அந்த டாக்டரே வந்து பார்த்துட்டு வந்து கேட்டார், உங்களோட குரல் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்கு, தைராய்டு இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து டெஸ்ட் எடுங்கன்னு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து பிளட் டெஸ்ட் கொடுக்கறதுக்கான அந்த லேபு வந்து இருந்தது. அதனால் வந்து சரி எல்லாமே அங்கேயே இருக்கவும் நானும் வந்து அந்த காலையில் கொடுத்துட்டு போனால் கூட ஈவினிங் நம்ம ரூமில் பிளட் டெஸ்ட் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது. நான் பாட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டேன். ஈவினிங் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியும், 4லிருந்து 6 பாயிண்ட் வரைக்கும் இருக்க வேண்டிய தைராய்டு லெவல் 247 பாயிண்ட் வந்து இருந்தது. அந்த ஒரு காரணத்தால் தான் என்னோடய குரல் வந்து அந்த அளவுக்கு வந்து வித்தியாசம் வந்து ஆகியிருக்கு. அது இல்லாமல் உடம்புல இந்த வெயிட் வந்து அதிகமானது, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள், தலை முடி உதிர்வு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருந்தது. எல்லாத்துக்கும் காரணம் வந்து அதுதாங்கிறது எனக்கு அன்றைக்கி நைட்டு தான் தெரிஞ்சது. பாபா தான் வந்து சொல்ல வச்சார் அந்த டாக்டர்கிட்ட. நான் என்னோடய குறையை நான் சொல்லலை, ஆனால் அந்த டாக்டரே வந்து சொன்னார், நீங்கள் போயிட்டு தைராய்டு டெஸ்ட் எடுங்க தம்பி, ஏன்னா நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்குது, உங்களோட இயற்கையாகவே உங்களுக்கு குரல் இப்படி தானா இல்லை இப்போ தான் மாறுனுச்சா, இது எல்லாமே அவரே வந்து கேட்டார். நான் எதுவுமே கேட்காம அப்போ தான் சொன்னேன், இல்லை சார் சமயமாக ஒரு 3-4 வருடங்களாக தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குரல் வித்தியாசமாகி இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு. இப்போ அந்த மாத்திரை சாப்பிட்டு ஒரு 15-20 நாளில் இவ்வளோ வித்தியாசம். உங்களுக்கும் அந்த வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி என்னோடய குரல் வந்து ஆரம்பத்தில் நான் குவைத்தில் இருக்கும்போது பேசின அந்த பழைய குரல் வந்துருச்சா இல்லை முழுவதுமாக இன்னும் சரியாகலையா அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலில் வர வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்குது அதெல்லாம் பார்த்து மோட்டிவேட் பண்ணுறீங்க. நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு, அந்த மோட்டிவேஷனான அந்த வார்த்தைகள், அதுதான் என்னை திரும்பவும் டெய்லி வந்து வீடியோ வந்து பேச வைக்குது, பதிவுகள் வந்து போட வைக்குது. அதனால் மோட்டிவேஷன் பண்ணுங்கள், என்னையும் வந்து மோட்டிவேஷன் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவு கொடுங்க. நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ஆதரவு, அந்த மோட்டிவேஷன், அந்த ஒரு வார்த்தைகள் தான் நிறைய பேர் பதிவுகள் நல்லா இருக்குன்னு வந்து சொல்கிறீங்க. அதெல்லாம் கேட்கும்போது தான் எனக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த ஒரு சந்தோஷம் வந்து இருக்குது. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன், எப்படி நான் கன்வே பண்ணுறேன்னு தெரில. அப்புறம் நேற்று பதிவில் இந்த குழந்தை இல்லாமல் இருக்கவங்கள பற்றி பேசியிருந்தோம். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நாள் வருஷக்கணக்காக குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு சகோதரிக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரியான சூழ்நிலையை பாபாவே ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவங்க வந்து பாபா டிவோட்டியாம், திருவண்ணாமலையில் இருக்காங்க. 9 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க. 9 வருடம் கழித்து அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து பிறந்திருக்கு. 9 வருடம் கழித்து வந்து நல்லபடியாக வந்து ஒரு பையனை வந்து எடுத்துகிட்ருக்காங்க, மகன். அந்த குழந்தைக்கு சாய் விக்னேஷ்னு பேர் வந்து வச்சுருக்காங்க. அந்த பையன் பிறந்ததுலேருந்தே பாபாவோட அவ்வளோ பெரிய டிவோட்டியாக இருந்திருக்கான். 10 வயது தான் வந்து ஆகுது. சாய் விக்னேஷ் விடுமுறை நாட்களில், அதாவது ஸ்கூல் போகாத அந்த விடுமுறை நாட்களில், லீவு நாட்களில் ஒரு நாளைக்கு 4 முறை பாபாவுக்கு வந்து ஆரத்தி காமிச்சு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் அந்த பையன் தானே அவங்களோட வீட்டில். பாபாவோட அந்த சமாதி மந்திர், அந்த கோவில் மாதிரியே ஒரு செட்டிங்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க அந்த பையனுக்காக. கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 செலவு பண்ணி அந்த பையன் ரொம்ப அடம்பிடிச்சு, அந்த பையன் எதுவுமே கேட்க மாட்டானாம், விளையாடுறதுக்கு பொருள் அது இதுன்னு. ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மிடில் கிளாஸ் தான் இருந்தாலும் அவங்க பையன் வந்து பாபா மேலே வந்து இவ்வளோ பக்தியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா அப்பா 2 பேரும் வந்து அந்த மாதிரி அந்த கோவில் மாதிரி அந்த அமைப்பு, அந்த செட்டிங்ஸ், அந்த எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இவ்வளோ செலவு பண்ணி. அந்த பையனும் வந்து அவ்வளவு பாபா பக்தராக வந்திருக்கான். விடுமுறை நாட்களில் 4 நேரம் வந்து வீட்லேயே வந்து ஆரத்தி காமிக்கிறது, பூஜை பண்ணுறது, இது எல்லாம் அந்த பையன் தானா. ஆனால் கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சாய் விக்னேஷ் அந்த பையனோட பேர். 9 வருடம் கழித்து பாபாவால் பிறந்த குழந்தை. பாருங்கள் பாபா எப்படிலாம் இருக்கார். நேற்று தான் நம்ம பாபா நிகழ்த்துற அந்த அதிசயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் பாபா வந்து குழந்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இரட்டை குழந்தைகள், ஏன் 3 குழந்தைகள்லாம் கூட வந்து பெற்றெடுத்திருக்காங்க நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க. அதே மாதிரி நம்ம சாய் குடும்பத்தில் குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கவங்களும் நம்பிக்கையோடு இருங்க. நேற்று தான் வந்து சொன்னோம். இன்றைக்கி வந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு அந்த சகோதரிக்கிட்ட. அந்த பையன் சாய் விக்னேஷ் தொடர்ந்து பாபா கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம சாய் குடும்பத்துக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காதான் அவங்க அம்மா வந்து சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அந்த குழந்தைகளுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம், பாபாவுக்கு நன்றி சொல்லலாம். இதே மாதிரியான அற்புதங்கள் எங்களோட சாய் குடும்பத்தில் இருக்கிற குழந்தை இல்லாத சகோதரிகளுக்கு வந்து குழந்தை வரத்தை கொடுங்கன்னு இன்றைக்கி நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பிறகு இருக்கிற 2025 நிறைய நல்ல செய்திகள் வரணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.